மூன்று பேர் கோசலா, கைகேசி, சுமித்ரா. சுமித்ரை. இவன் மூன்று பேர்களுக்கும் சரி புத்திரகாமேஷ்டி யாகம் வளர்க்கும் போது ஆமையா அதிலே ஒரு பூதம் பிறந்து தேவாமிர்தம் என்னும் பாயாசத்தோடு பிறந்தது. சரி உடனடியாக அந்த தேவாமிர்தத்தை கலைக்கோட்டு மகரிஷி கையிலே கொடுத்து தஜரதமன்னா உன் மனைவிமார்க்கு பங்கு வைத்து கொடுன்னா. ஆமையா முதலாவது பாகத்தை கோசலைக்கும், இரண்டாவது பாகத்தை கையேசிக்கும், மூன்றாவது பாகத்தை சுமித்திரைக்கும் கொடுத்தார். மீதி இருந்த பாகத்தை அந்த சுமித்ரா தேவிக்கு கொடுக்கும் போது மூன்று பேர்களும் கர்ப்பமாகி மூன்று பேர் வயிற்றுல 4 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதாவது கடக லக்கணத்திலே புனர்பூசண நட்சத்திரத்திலே எம்பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி நீலவர்ண மேனியும் பாசி பச்சை பகலனத்தோடு கோசலைக்கு மைந்தனாக ராமச்சந்திர பகவான் வந்து பிறந்தார். கடக லக்கணம் புனர்பூச நட்சத்திரத்திலே ராமசுவாமி பிறந்தார். கையேசி திருவயத்திலே எம்பெருமாளுடைய சங்கு வந்து பரதாழ்வராக பிறந்தார். சுமித்திரையாள் திருவயத்திலே 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தது. லட்சுமணன், சத்துருக்கன். 4 ஆண் பிள்ளைகளையும் பாசத்தோடு வளர்க்கும் போது கௌசிகர் விஸ்வாமுத்திரருக்கு பின்னாலே சென்றார் ராமசுவாமி. அப்போ கௌசிகருக்கு பின்னாலே வரும்போது தஜரதனிடத்திலே கௌசிகர் சொன்னார், அப்பா தஜரதம் அண்ணா, உன் பிள்ளைய ஒத்தையில கூட்டிட்டு போறோம்னு நினைக்காத. உன் பிள்ளையை இப்போ குழந்தை ராமனாக கூட்டிட்டு போற, உன்கிட்ட ஒப்படைக்கும் போது கல்யாண ராமனாகத்தான் ஒப்படைப்போம்னாராம். அதுபோல தாடகையுடைய சம்காரத்தை முடித்து மிதலை மாநகரத்திலே ஜனகன்ராஜனுடைய மகளாகப்பட்ட அன்னை சீதா பிராட்டியுடைய வில்லை ஒடித்து சீதையை மணமுடித்தார் சீதா ராமனாக. அலங்கார பந்தலிட்டாங்கோ. கொட்டக பந்தல்லே ராமபிரான் பக்கத்திலே சீதா பிராட்டி அமர்ந்திருந்தா. பரதன் பக்கத்திலே மாண்டவி அமர்ந்திருந்தா. நமது சிறந்த முறையிலே ஒளி அமைத்து தந்த கவிக்குயில் சர்ன் சர்வீஸ் உரிமையாளர் உமாலாதேவியும் சத்துருக்கன் பக்கத்திலே சுருகீர்த்தனை அமர்ந்திருக்க மணக்கோலத்திலே ராமசுவாமி வந்து அமர்ந்த போது திருமாங்கலத்தை எடுத்தார் தசரத சக்கரவர்த்தி. ராமபுரான் கையில கொடுக்கும் போது ராமபுரான் திருமாங்கலத்தை வாங்கி மங்கையர்கள் குலவை போட ராமசுவாமி அவ சீதை கழுத்ததில திருவூட்டினா. எம்மா குலவை போடுங்க. அப்போ மங்கையர்கள் குலவை போட இங்க ராமசுவாமி என்பவர்தான். அவ திருமாங்கலியும் கையில் எடுத்து சீதா பிராட்டியுட திருக்கழுத்தில் அவ திருவதுதான் பூட்டுவாராம். பரதன் மாண்டவிகளத்திலே திருவூட்டினான். லட்சுமணன் ஊர்மலாதேவிகளத்திலே திருவூட்டினான். சத்துருக்கன் சுருகீர்த்தனகளத்திலே திருவூட்டி அவங்க சுண்டு விரல பிடித்தாங்கோ. மணவரையம் உண்டு சுத்துவாரா. மணவரையம் உண்டு சுத்தி எல்லோ அம்மி மிதித்த அருந்ததி பார்த்தாங்கோ. நமது சமையல் சக்கரவர்த்தி சிறந்த முறையிலே நமக்கு சமையல் செய்து தந்த அப்படியாக ராமசுவாமிக்கு கல்யாணம் முடிந்து அப்படியாக ராமசுவாமியும் சீதையை மணமுடித்து சீதாராமனாக அயோத்தியா ஆள வந்த ராம ஜெய ராமமே. அயோத்தியா ஆள வந்த ராம ஜெய ராமமே. ராம ஜெய ராமமே. சீதையத்த மணமுடித்த ராம ஜெய. சீதையத்த மணமுடித்த ராம ஜெய ராமமே.
ராம ஜெய ராமமே கோசலையா திருமகனா ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமமே கோதண்ட ராமனான ராம ஜெய ராமனே கோதண்ட ராமனான ராம ஜெய ராமமே ராம ஜெய ராமனே அப்படியாக ராமசுவாமியும் சீதா பிராட்டியோடு கல்யாணம் முடித்து சரி சீதா ராமனாக பூலோக நகர்வாழ் மக்களை வாழ வைக்கும் தெய்வங்களாக பெரிய சுவாமியுடைய கல்யாண வாசல்லே சீதா ராமனாக வந்து ராமசுவாமி அருள்வாதித்து கொண்டிருக்கார். இந்த கொடை விழாவிலே ஆமா